சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து 15-20 படங்களை நடிக்க வைத்தார் என் கழக தலைவர் தளபதி. இன்று நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன், புனிசர் நம்பத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். சேலம் மாவட்டம் 11 தொகுதி கொண்ட மாவட்டத்தை நிர்வாக வளர்ச்சிக்காக 5 மாவட்டமாக பிரித்தார்கள். நான் எல்லாம் சாதாரண தொண்டனாக இருந்தேன். எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து 15-20 படங்களை நடிக்க வைத்தார் என் கழக தலைவர் தளபதி. இன்று நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன், புனிசர் நம்பத்தில் உறுப்பினராக இருக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர் உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு தொண்டனை எப்படி உருவாக்க வேண்டும் என்று இந்த தளபதிக்கு தான் தெரியும். அதே போல் நம்மளோடு நம்முடன் இருப்பவர்தான் ஒருத்தர் முதலமைச்சராக வேண்டும். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் தெரியும். தளபதி பெரிய கோடு ஆன கோடி பரம்பரையிலிருந்து வந்தவர் அல்ல. கஷ்டங்களையும் அவமானங்களையும் அசையங்களையும் பட்டுதான் இந்த நிலைக்கு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது உனக்கு என்ன தேவை, இந்த ஏழைகளுக்கு தேவை என்பதை அவரால் தான் யூகிக்க முடியும். அவரால் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். நம்மில் ஒருவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் உழைத்து 5 மாவட்டங்களாக பிரிக்கும் பொழுது சீமான்கள் பணக்காரர்கள் கோடி கோடியாக கொட்டிகள் என்று சொல்லும் போதும் என் கழக தலைவரும் தளபதி அவர்களும் என்னை மாவட்ட செயலராக்கினார். என்னுடன் இணைந்து 4 பேர் வசதியே இல்லாத அவர்களை ஒரு இமைப்பொழுதும் யோசிக்காமல் கழக தலைவரும் பொதுச் செயலரும் மாவட்ட செயலராக்குகிறார். இன்று சேலம் மாவட்டத்தில் 5 பேர் இருக்கிறோம். அதே மாதிரி ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத வரலாற்றில் நிகழாத நிகழ்வுகள் ஏழை எளியோர் அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆக்க முடியும். அப்படிதான் உருவாகியது சேலம் மாவட்டத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம். எவ்வளவு உதவிகள், எத்தனை கைம்பெண்களுக்கு தையல் மிஷின்கள், எத்தனை நலத்திட்ட உதவிகள். நன்றி. கால தாமதம் இல்ல அண்ணவர் அவர் எல்லாம் அவர் தளபதிக்கே சிக்னல் காட்டுறவர். எனக்கு சிக்னல் காட்டணும் பயந்துட்டேன். எத்தனை உழைப்புகள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மன்றத்தை திறக்கும் போது எத்தனை பிரச்சனைகள் அந்த காலத்துல. இப்பயாவது 4-வே ட்ராக் இருக்கு, ரோடு இருக்கு. இந்த 5000 மன்றங்கள் திறக்கத்துக்குள்ளையும் என் மக்கள் இயக்கத்தை நிர்வாகிகள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்கான். இன்னைக்கு சொல்றாங்க பத்தியா, அரசியல் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்றாங்களே. இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த 30 ஆண்டு காலமாக இந்த 5000 மன்றத்தை திறந்து விட்டு ஒரு மன்றம் திறக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்துல திறக்கணும். எதிர்கட்சி ஆளுங்கட்சி அத்தனை பேர்த்துக்கிட்டையும் பிரச்சனை பண்ண அந்த மன்றத்தை திறந்தான்.